ஐயோ 2000 ரூபாய் வேணுமே, இப்ப என்ன பண்ண, எனக்கு ஒரு சாதனம் வாங்கணுமே, பிடிச்ச சாதனம் கடையில வந்து ஐயோ 2000 ரூபாய் 2000 வேணுமே, 2000 ரூபாய் வேணும், இப்ப என்ன பண்ணுவேன், ஐயோ 2000 ரூபாய் வேணும், எப்படியாவது அந்த சாதனம் வாங்க, பிடிச்ச சாதனம் ஆச்சு. போன் பண்ணி பாப்போம். ஐயோ 2000 ரூபாய், இது வேற சுவிட்ச் ஆஃப் சொல்லிச்சு. இந்த உண்டியல் உனக்கு தெரியுதாடா, சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா கையில கிடைக்கிற 1 ரூபா 2 ரூபா காசு எத்தனை காசா இருந்தாலும் இந்த உண்டியல்ல கூட்டுங்க, கூட்டி 1 வருஷம் ஆகும்போது இந்த உண்டியல் நிரம்பும் போது அந்த உண்டியல்ல இருக்க காசை எடுத்து புதுசா ட்ரெஸ், அழகான பொருட்கள், பேக், இன்னும் நிறைய வாங்கிச்சு பொருட்கள் வாங்கலாம்னு சொல்லுவாங்க. நம்ம அப்போ எல்லாம் காசு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி சேர்த்து வச்சு 1 வருஷம் தாண்டும் போது நிறைய அழகான பொருட்கள், ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம். ஆனா ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த உண்டியல் பழக்கத்தை நீ மட்டும் இல்லை நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்துல நிறைய பேர் மறந்துட்டாங்க. இதே உண்டியல்ல நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா நமக்கு இந்த ஒரு காலகட்டம் வரும்போது கஷ்டமான காலகட்டங்களை இந்த உண்டியல் தான் உனக்கு கை கொடுக்கும். இந்த உண்டியல் உனக்கு ஒரு நல்ல நண்பனா இருக்கும், நல்ல நண்பனாகவும் உனக்கு கஷ்டப்படும் நேரத்துல உனக்கு கஷ்டங்களை துடைக்கிற நல்ல ஒரு வெற்றியான ஒரு உண்டியலாகவும் இருக்கும். சிறு துள்ளி பெரு வெள்ளம். இப்பதான் புரியுது, சின்ன வயசுல எல்லாம் உண்டியல் அப்பா அம்மா காசு கூட்ட சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமா காசு கூட்டி ட்ரெஸ், வருஷம் 1 வருஷம் தாண்டும் போது ட்ரெஸ், அழகான பொருட்கள்லாம் வாங்குவோம். அதுக்கப்புறம் உண்டியல்ல காசு கூட்டுற அந்த பழக்கத்தையே கைவிட்டுட்டேன். நானும் கைவிட்டேன், நிறைய பேர் கைவிட்டுருப்பாங்க. அந்த உண்டியல்ல காசு கரெக்டா நான் என்ன நம்ம கூட்டிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு எல்லாம் என் கையில இக்கட்டான காலகட்டத்துக்கு என் உண்டியல் கை கொடுத்துருக்கோம். இப்பதான் புரியுது, பின்னாடி ஒரு கஷ்டங்கள் வரும்போது இந்த உண்டியல் எனக்கு நல்ல நண்பனா இருக்கும். சிறு துள்ளி பெருவெள்ளம்.